பார்த்தீங்கன்னா டிகே சிவகுமார் பேசிட்டு இருக்காரு. பாருங்க வெறியா வேற லெவலா. ஹோய் பாருங்க ரிச் டேட் புவர் டேட் கன்னடாலே இருக்கு கைஸ், வேற லெவல். ஸோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பா, நான் தான் நம்ம டிடி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்கள் சுற்றி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, பட் இருந்தாலும் சொல்லி ஆகணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம், அதாவது பெங்களூரில் வந்து ஒரு 27 வருஷம் ஆச்சு. 27 வருஷத்துக்கு கழித்து ஃபர்ஸ்ட் டைம் நான் விதான் சௌதாக்குள்ளே வந்திருக்கேன் கைஸ். அதாவது வந்து விதான் சௌதா வெளியே நம்ம சுற்றி பார்க்கலாம், பட் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா விதான் சௌதா ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கேன். பெங்களூர்னாலே வந்துட்டு யார் எதை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் பெங்களூருன்னு வந்துட்டா விதான் சௌதாவை யாருமே மிஸ் பண்ணவே மாட்டாங்க. பட் இப்போ வந்துட்டு நீங்கள் யாருன்னா பார்க்கணுன்னு நினச்சா ஒரு 4 days வந்துட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா 27th இன்றைக்கி கண்டிப்பாக வர முடியாது. 28, 29 28 1st 2nd. ஸோ இன்னும் 3 days பெண்டிங் இருக்குது. யார் வேணாலும் வந்துட்டு இந்த 3 days வந்து என்ட்ரியே வந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ சீரியஸ்லி வேறு லெவலுக்கு இது எக்ஸைட்மெண்ட்டு பீக்கில் இருக்குது கைஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம விதான் சௌதாக்குள்ளே வந்திருக்கோம் கைஸ். அந்த நிஜமாக நம்ம மூலம் அப்படியே கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு DJI Osmo Action 5 Proவில் வந்துட்டு வித் மைக் எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே பாருங்கள், திரும்பி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க கைஸ். ஸோ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்துட்டு ஆக்சுவலி எல்லோரும் வந்து வேறு ரூட்டில் வந்தாங்க, பட் நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரூட்டாக இன்னொரு ரூட் இருக்குது, பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருக்குது விதான் சௌதா பக்கத்தில். ஸோ அங்கே தான் வந்துட்டு நான் வந்திருக்கேன். உள்ளே விடுறாங்களா இல்லைன்னு தெரியல, பட் ஏன் இங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் டைரெக்டாக நம்ம தலைவருக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே அந்த சைடு இருக்கார். சரி நம்ம இந்த என்ட்ரி ஆகிட்டோம், ஏன்னா மெட்ரோ நான் இந்த சைடு எக்ஸிட் ஆகிட்டேன். ஆனால் சீரியஸாக எப்படின்னாக்கா கைஸ், நான் இப்போது வேலை முடிச்சுட்டு நேராக சந்திரசேகர் வீட்டுக்கு போய் அங்கிட்டேருந்து கேமரா மைக் வாங்கி இங்கே வந்திருக்கேன். அதனால கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கா நான் வரதுக்கே 6 மணி ஆகிடுச்சு. ஸோ கைஸ் பாருங்கள், அப்படியே ஒரு சினிமேட்டிக் தலைவர் வந்து சினிமேட்டிக் வியூவில் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்காருன்ட்டு. பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்கு. நான் இவ்வளோ கிட்டே வந்து பார்க்கவே இல்லை ஒரு டைம் கூட. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவர் தான் நம்மக்கிட்ட சேரவே மாட்டேங்கிறார் கைஸ். காந்தி தாத்தா காந்தி நோட்டே சேரவே மாட்டேங்குது நம்மக்கிட்ட. கூட சீக்கிரம் உங்களால் சேரிச்சுன்னா கொஞ்சம் நல்லது தான். சீரியஸாக பில்லர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கானா, செம்ம பெருசாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. ஆக்சுவலி 4 o'clock இனாகுரேட் பண்ணாங்க. அங்கே யாராவது பேசிகிட்டு இருக்காங்க. 4 o'clock இனாகுரேஷன் பண்ணாங்க. நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இனாகுரேஷன் அட்டென்ட் பண்ணலாம் தான் நினச்சேன், பட் என்னால் முடியல. எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம முன்னாடி போயிட்டு நம்ம பயங்கரமாக இருக்கோம். அதுக்குள்ளே லைட்ஸ் போயிடும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நல்லா கிளியராக காமிக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நான் காமிக்கிறேன் கைஸ். வாங்க போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஃபெஸ்ட் மாதிரி. நம்ம புக் ஃபெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலி. எப்படியோ உள்ள விதான் சௌதாவில் விட்டாங்க, அப்படியே நான் வந்துட்டேன். அப்படியே வாங்க போகலாம். ஆனால் இங்கே என்னன்னாக்கா உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெளியே இந்த பில்டிங்க்கு அவுட்டரில் தான். உள்ளே வந்துட்டு ஹை செக்யூரிட்டி இருக்குது. உள்ளே போக முடிஞ்சால் பார்ப்போம், அப்படியே இல்லைனாக்கா ஜஸ்ட்டு வெளியவே சுற்றி பார்த்துட்டு போயினே இருக்கலாம். பாருங்கள் இப்போ ஹைலி செக்யூர்டு. இங்கே பாருங்க யாரோ உட்காந்துருக்காங்க. ஃபோனில் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. CM ಉಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಅಪ್ಪನ ಮಾವ ಹಾಜಿ ಕಡಬಕ್ಕ ಅಬ್ದುಲ್ ಖಾದರ್ ಅಂತ. ನನ್ನನ್ನು ಓದಿಸಿದವರು ಅವರು. ಇವತ್ತು ನಾನು ಇಷ್ಟು ಒಂದು ಸ್ಟೇಜ್ನ ಮೇಲೆ ನಿಂತು ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಧೈರ್ಯ ಕೊಟ್ಟವರು ಅವರು. ಅವರ ಮೊಮ್ಮಗನಿಂದ ಇಂತಹ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಆಯ್ತಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಗಿದೆ. ಇದಕ್ಕಾಗಿ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ತಮ್ಮನ್ನು ಅಭಿನಂದಿಸುತ್ತೇನೆ. ಬಹಳ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀರಿ ನೀವು. ಅದೇ ತರ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ DK ಶಿವಕುಮಾರ್ பேசிட்டு இருக்காரு. ಉಟ್ಕೊಂಡಿರ್ಕಾಂಗ. ನಮ್ಮ CM ಉಟ್ಕೊಂಡಿರ್ಕಾಂಗ. ತಮ್ಮ ನಾನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು.
ಸ್ಪೀಕರ್ ಅವರು ಮತ್ತು ಕೌನ್ಸಿಲ್ ಚೇರ್ಮನ್ ಅವರಿಬ್ಬರು ಸೇರಿ ಒಂದು ಹೊಸ ಅಧ್ಯಾಯ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿ கைஸ் இவ்வளோ நேரம் ஸ்பீச் கேட்டோம். பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி சிஎம் அவர்கள் டிகே சிவகுமார் சார் அவர் ஸ்பீச்சை கேட்டோம். சீரியஸாக வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போது வந்த எதுக்கு வந்தோம் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், வாங்க போகலாம் மேலே. எஸ் கைஸ், மெயின் விதான்சௌதா பில்டிங் இப்போ என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். பாருங்க கைஸ், வியூ பாருங்க, வேற லெவலில் இருக்குது கைஸ். தமிழில் விளாக் பண்ணி 80 நாள் ஆச்சு. நம்மளுக்குன்னே வியூ வந்திருக்கா பாருங்க. பார்த்தீங்கன்னாக்கா புக் ஸ்டோர் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. என்ன புக் ஸ்டோர்ஸ் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கா நம்ம புக் ஸ்டோர்ஸ் வாங்க வரலை. இங்கே பாருங்க ஸ்டடி மால் புக்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்குது. இன்னொன்று என்னக்கா, இன்றைக்கி வேறு ஆர்சிபி மேட்ச் வர இருக்காங்க லைட் தரதுக்குள்ள. இன்றைக்கி ஆர்சிபி உமன்ஸ் ஐபிஎல் மேட்ச் வர ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு செம்ம கூட்டம் பாருங்க காய்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கேன். ஸோ கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கர், அங்கே தான் ஸ்டாச்சு இருக்குது அம்பேத்கர் பாருங்க. ராஜா இங்கே பாருங்கள், ஏதோ செட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே விட்றாங்களான்னு தெரியல, போய் பார்ப்பாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இது கட்டுறதுக்கு வந்துட்டு. இது கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் எடுத்துட்டுருக்காங்க. 1951 56 மட்டும். பட் அது இம்பார்ட்டண்ட் இல்லை கைஸ். இந்த பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளோ காசு ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னாக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பில்டிங் கட்டும் போதோ கிட்டத்தட்ட ஒரு 1 crore 75 lakhsக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. 1 crore 84 lakhs ஆயிருக்கு ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக இந்த பில்டிங் கட்டி முடிக்க. எப்போ 1950ஸ்லேயே. அப்போது என்னடா 1.5 கோடி இவ்வளோ தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு நிஜம் என்னன்னாக்கா 1.5 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 2 கோடி வந்துட்டு அந்த காலத்தில் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வாங்க உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல கைஸ். அங்கே பாருங்கள் சன்செட் வேறு லெவலாக இருந்துருக்கு. இங்கே ஏதோ செட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே போகலாம். கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க். அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டைமு. எப்பயுமே அந்த கேட்டுக்கிட்ட வந்துட்டு, அதாவது வந்து எப்பவுமே என்ன பண்ணுவோன்னா அந்த கேட்டுக்கிட்ட வந்துட்டு அந்த கேட்டுக்கிட்ட நிற்க வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோம். யார் வந்தாலும் அவ்வளோதான். இல்லை இது உள்ளே வரேனாக்கா நீங்கள் செப்பரேட்டாக பாஸ் அப்ளை பண்ணி அது இதுன்னு நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. எதுக்கு வரீங்க உள்ளே? நீங்கள் நார்மலாக வந்துட்டு பார்க்குறதுக்கெல்லாம் உள்ளே விடவே மாட்டாங்க. அப்படி விட மாட்டாங்கன்னா எனக்கு தெரியாது எக்ஸாக்ட்லி. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நான் ஆகலை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எப்படியோ உள்ளே வந்துட்டேன். பாருங்கள் லைட் எரியுது பாருங்கள், அதுதான் இது. இங்கே பாருங்கள் யூபி சிட்டி இருக்குது, இங்கே வந்து தெரியுது. வாவ், அதுதாங்க இஸ் ஹைகோர்ட் ஆஃப் இந்தியா. அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, அதெல்லாம் ஹைகோர்ட் பில்டிங் தான். இன்னும் அந்த சைட் போகணும். சரி அப்படியே மேலே போகலாம் வாங்க. உள்ளே விட்றாங்களான்னு தெரியல, வாங்க போகலாம். ஏதோ கார்ட்போர்டு செட்டு ஏதோ போட்டிருக்காங்க. நம்ம ஏறி பார்க்குறது வேணாம், வாங்க போகலாம். இங்கே பாருங்க லைனாக. ஆக்சுவலி இது மெயின் இந்த ஈவெண்ட் என்னத்துக்குனாக்கா புக்ஸு வந்துட்டு நிறையா பேர் இப்போல்லாம் வாங்குறது இல்லையா, எல்லா ஃபோன்லேயே பார்த்துட்றாங்க அப்படின்றதுனால இது ஒரு கர்நாடகா கவர்மெண்ட்டோட ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் கைஸ். சீரியஸ்லி வந்துட்டு நம்ம என்ன தான் சொல்லலாம் கவர்மெண்ட்டாக, பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா கவர்மெண்ட் வந்துட்டு நிறையா இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி நிறையா ட்ரை பண்ணுறாங்க.
சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே, புரியுது. நம்ம இதுக்கு வரல, நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கோம், வாங்க போகலாம். நம்ம பாலிடிக்ஸ் பற்றி பேசுறது வேணாம். வா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பில்லரு. பாரு எப்படி இருக்குன்னு. வாவ், வா, இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கட்டுறதுக்கு. 5-6 வருஷம், 5 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய் பார்க்கலாமா? கவலை வேண்டாம், நாம் நினச்சாலும் உள்ளே போகலாம். என்னன்னாக்கா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் போகலாம் உள்ளே. பாருங்க எப்படி இருக்குது. நேர்லி எப்படினாக்கா மைசூர் பேலஸ் எப்படி பில்லர் இருந்துச்சோ அதே மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஓகே வாங்க போகலாம். உள்ளே நினைக்கிறேன். ஆக்சுவலி உள்ளே போய் அசம்பிளியை பார்க்கலான்னு தான் நினச்சேன். பட் அசம்பிளி உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் இது எல்எஸ் அசம்பிளியோட டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 224 நான் லாஸ்ட்டாக படிக்கும் போது இருந்துச்சு. இப்போயும் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி எவ்வளோன்னு தெரியல. பின்னாடி பாருங்கள் கலர் கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்குன்னு. சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது சன்செட்டு. நான் எதிர்பார்க்கல. நான் எக்ஸைட்மெண்ட் ஆக்டிவாக பண்ணலை கைஸ். எக்ஸைட்மெண்ட் லெவல் பீக்கில் இருக்குது. சீரியஸாக எக்ஸைட்மெண்ட் லெவல் ரொம்ப 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 பீக்கில் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நான் பாருங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அப்படியே போயிடலாம். சரி, பார்த்தீங்கன்னாக்கா ஏறலாமா விட்றாங்களான்னு தெரியல. ஏறிட்டேன், இன்னும் ரெடி பண்ணல. பாருங்க ரெடி பண்ணல இன்னும். நாம் தான் ஃபஸ்ட்டு ஏறுறோம்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிக்கிறாங்க. பாருங்க வெறியா வேறு லெவலா. ஹோய் பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நேராக எங்கே போகிறோம்னாக்கா நேராக வந்துட்டு திருப்பியும் அவங்க ஸ்பீச் கிட்ட ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இனாகுரேஷன் பண்ண அன்றைக்கே நம்ம வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டோம் இல்லைங்களா, அதனால இன்னும் நிறையா ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாம் பின்னாடி இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு அப்போ கூட நிறையா கூட்டம் வச்சுருந்தேன். பரவாயில்ல, நிறையா பேர் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள் காமிக்கிறேன். எனக்கா ஃபர்ஸ்ட் டே இனாகுரேஷன் இப்போ தான் இனாகுரேஷனே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பீச் பார்த்துருப்பீங்க, இப்போ தான் இனாகுரேஷனே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர், அதாவது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலே 150க்கு மேலே கடைங்க எதுனா பப்ளிஷர்ஸ், அதாவது பப்ளிஷ் பண்ணுறவங்க வந்துட்டு இங்கே ஸ்டால்ஸ் போட்டுருக்காங்க. 150 ஸ்டால்ஸு. அண்ட் எல்லா விதமான புக்ஸுமே இருக்குது இங்கே. மோஸ்ட்லி ஆனால் கன்னடா இங்கிலீஷ் கூட இருக்குது கைஸ். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். வாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ சும்மா நாத்துக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். பாருங்க எல்லா புக்ஸும் இருக்குது. அதாவது கன்னடா புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. இங்கே இங்கிலீஷ் இல்லை, அந்த பப்ளிகேஷன் தான் ஸ்ருஷ்டி பப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் புக்ஸே அவங்க தான். இங்கே பாருங்க இங்கிலீஷ் இருக்குது, இங்கிலீஷும் கொஞ்சம் ஆனால் கன்னடா தான் இது. இங்கிலீஷ் அங்கே இருக்க பாருங்க கொஞ்சம். சரி வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி புக்ஸ் கைஸ், புஸ்தகங்கள பிரதர்ஷனம். பாருங்க குட்டி குட்டி பசங்களோட ஸ்டோரி புக்ஸு, பாருங்க மகாபாரதா புக்ஸு, ஏன்னா எல்லாம் கன்னடாவில் இருக்குது. சாணக்கியா, டாக்டர் B.R. அம்பேத்கர் எல்லா புக்ஸும் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் ராஷ்டிரகவி கோம்பவங்க புக்ஸு, காந்தி, சிவாஜி, வீடி சர்வார்கர் புக்ஸுமே இருக்குது. அது கன்னடாவில் இருக்குது. அண்டு நம்ம காட் ஃபாதர் APJ அப்துல் கலாம், அவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவோட புக்கையுமே இருக்குது இங்கே. இங்கே பாருங்க அப்பா இங்கிலீஷ் புக்ஸ். இங்கே நம்ம ஆக்சுவலி சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புக்கு வாங்கணும், ஆனால் சுத்தமாக கையில் 10 பைசா இல்லை. இங்கே பாருங்க சைக்காலஜி ஆஃப் மணி,
த வெல்த் மணி கேன்ட் பை, திங்க் லைக் அ மாங்க். இந்த புக் கூட நல்லா ஃபேமஸான புக் கைஸ். திங்க் லைக் அ மாங்க்கு. சத்குருவோட புக்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க. ரிச் டேட் புவர் டேட் கன்னடாலே இருக்குது கைஸ், வேறு லெவல் இல்லை. இங்கே பாருங்க. ஆக்சுவலி நம்ம திருப்பியும் வருவோம் கண்டிப்பாக. எனக்கா பார்த்தீங்கன்னாக்கா நான் சந்திரசேகர் திருப்பியும் வருவோம் ரோமிங் டு காலேஜ்க்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எப்படியாவது எடுக்கணும், நோமேட் டிடிக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லக்கு கேமரா ஆக்சுவலி அலோ ஸ்டார்டிங் கேட்டாங்க என்ன ஏது கம்ப்ளீட்டாக செக் பண்ணாங்க, கடைசியில் எப்படியோ விட்டுட்டாங்க. அப்படியே முன்னாடி போகலாம் வாங்க. இன்னும் நிறையா புக்ஸ் ஸ்டோர்ஸ் இருக்குது. இதை பார்த்துலே 2 தாங்க பாருங்கள், எம்புட்டு இருக்குது பாருங்களேன். 1 2 எம்புட்டு இருக்குது பாரு. அவ்வளோ பாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு. அப்படியே போகலாம் எனக்கா போயிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க கைஸ், இங்கே பாருங்க யாருன்ட்டு நோட்ரி கைஸ். என்ன ಟೈಮಿಂಗ್ ಬಂದು ಏನು ಟೈಮಿಂಗ್ ನೋಡಿದ್ರೆ ಜಸ್ಟ್ ಹಿಂಗೆ ಬಂದು ನೋಡಿದ್ರೆ ಡಿ ಕೆ ಶಿ ಅವ್ರು ಬಂದಿದ್ದಾರೆ ಸರ್. பார்த்தீங்கன்னாக்கா உக்காரலான்னு வந்தேன், சத்தியமாக யாருமே இல்லை கைஸ், எல்லாம் கிளம்பிட்டுக்கிறானுங்க. பாருங்களேன், மொத்தமாக காலி ஆகிடுச்சு, ஒருத்தனும் இல்லை. அதாக்கா கம்மியாக இருக்காங்க ரொம்ப. இந்த ப்ரோக்ராம் ஆக போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போது க்ரௌடே இல்லையாப்பா, இங்கே பாருங்கள் க்ரௌடே இல்லை யாருமே. எல்லாம் அவ்வளோதான், அவங்க வந்தாங்க பார்த்தாங்க கிளம்பிட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, அப்படியே முன்னாடியே போகலாம் வாங்க. அற்புதமான ஃபுட்டேஜ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஜஸ்ட் என்ட்ரி ஆனால் பார்த்தாங்கனாக்கா வந்து பர்ச்சேஸ் பண்ணார் சார். வேறு லெவல் கைஸ், அற்புதமாக இருந்தது. அப்படியே வந்துட்டு முன்னாடி போய் கோஹினூர் புக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஓனாக இவங்களே எழுதியிருந்து ஓன் ஆத்தர். இதெல்லாம் இங்கே பாருங்க, இதெல்லாம் புக்ஸு. அடே இங்கே பார்த்தீங்களா, நான் வந்துட்டு தப்பாக நினச்சிட்டேன் கைஸ். நான் என்னவோ நினச்சேன், ஆனால் வந்து அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஏன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தமிழ் புக் இருக்குது கைஸ். வேறு லெவலில் இருக்குது, நினச்சி கூட பார்க்கல தமிழ் புக்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், வெரி வேறு லெவல். கவிதைகள், ஸ்டிக்கர்ஸ். ஸோ தமிழ் புஸ்தகங்களும் இருக்குங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சூப்பர் கைஸ், பாருங்க. ஃபைன் ப்ரோ, இங்கே டிஸ்கவுண்ட் எவ்வளோ ப்ரோ? 10% டிஸ்கவுண்ட்டுங்களா? எந்த புக் வேணால் 10% டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் புக்ஸுமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா 10% டிஸ்கவுண்ட்டு இருக்குது. இன்னும் வேறு புக் ஸ்டோர்ஸில் உங்களுக்கு வேறு மாதிரி புக்ஸ் வேணுனாக்கா, அதாவது வேறு லாங்குவேஜில் இல்லை இங்கிலீஷில் கூட 10 to 15% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அப்படியே முன்னாடி பண்ணுவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ் புக்ஸ் எல்லாம் இருக்குது, பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக. மோஸ்ட்லி நான் ஆக்சுவலி இருக்காதுன்னு நினச்சேன், பட் சர்ப்ரைஸ் வேறு லெவல், அல்டிமேட்டு. பரவாயில்ல கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே பார்த்து முடிச்சிட்டோம். நிறையா புக் ஸ்டோர்ஸ் இருக்குது கைஸ், நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. நியர்லி 50% டிஸ்கவுண்ட்டெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஃபன் பண்ணாங்க. பட் இருந்தாலும் சில இடத்துல 50% சில புக்ஸுக்கு இருந்துச்சு. பட் மேஜராக 10, 15 அதுக்கப்புறமா 30% எல்லாம் இருந்துச்சு, 25% இருந்துச்சு புக்ஸு. அண்டு எப்படின்னாக்கா 10 to 15% வந்துட்டு
எக்ஸாம் ரிலேட்டட் புக்ஸு, ஸ்டோரி புக்ஸ்க்கெல்லாம் 30-40% இருந்துச்சு. இங்கிலீஷ் புக்ஸ் இருந்துச்சு, தமிழ் புக்ஸ் இருந்துச்சு. அண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழ் புக்ஸ் நான் பார்த்தோன்னே ஃபுல் குஷி ஆகிட்டேன். எனக்கு விதான்சத்தில் தமிழ் புக்ஸ் கூட சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இங்கிலீஷ் புக்ஸ் இருக்குது, ஹிந்தி புக்ஸ் கூட இருக்குது. அண்டு நிஜமாக ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் 27 இயர்ஸில் நான் வந்துட்டு விதான் சௌதாக்குள்ளே வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இந்த vlog வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என் கூட சேர்ந்து அதாவது வந்து கன்னடாவில் பண்ணியிருப்பேன், பட் இருந்தால் வந்துட்டு கன்னடாவில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, தமிழில் யாருமே பார்த்ததில்லை. அதனால வந்து நம்ம தமிழில் vlog பண்ணோம். சீரியஸாக அற்புதமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். இந்த புக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அருமையான புக்ஸ் இருக்குது, வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொருத்தர் ஹை கோர்ட் ஆஃப் கர்நாடகா, எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு விதான சௌதா.